அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா சீனா உறவு தொடர்பானது தான். அதாவது சீனாவில் இன்றைக்கும் நாளைக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற இருக்கு நண்பர்களே. இந்த மாநாட்டுக்கு முன்னதாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்து இரு நாடுகள் உறவை மேம்படுத்துவது பற்றி பேசினாங்க. அப்போது ஷி ஜின்பிங் அவங்க டிராகனும் யானையும் நண்பனாக இருக்க வேண்டியது முக்கியம் அப்படின்ற மாதிரி கூறினாருங்க. இதில் டிராகன் என்பது சீனாவையும் யானை என்பது இந்தியாவையும் குறிக்கும். இதனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பகை முற்றிலுமாக விரைவில் முடிவுக்கு வரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதுங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்பு இந்தியாவையும் சீனாவையும் ஒன்று சேர்த்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு கால்வான் எல்லை பிரச்சனை ஏற்பட்டது. இந்தியா சீனா வீரர்கள் மோதிக்கொண்டதோடு உயிரிழப்பு ஏற்பட்டது. இதையடுத்து இந்தியா சீனா உறவு மோசமானது. இரு நாடுகளின் தலைவர்கள் இடையேயான உறவு முற்றிலும் முறிந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான் நண்பர்களே. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வரி நடவடிக்கை இரு நாடுகளையும் ஒருங்கிணைத்துள்ளதுங்க. நமக்கு 50% வரி போட்டதை போல ட்ரம்ப் சீனாவுக்கும் 135% வரி போட்டு 30% செயல்படுத்தி உள்ளார். மீதமுள்ள வரியையும் ட்ரம்ப் எப்போது வேண்டுமானாலும் சீனாவுக்கு அமல்படுத்தலாம். இதனால இரு நாடுகளின் ஏற்றுமதி அமெரிக்காவில் சரியலாம்ங்க. இதனால இந்தியாவை போல் சீனாவுக்கும் பிரச்சனை வரலாம். எனவே இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலாக சீனாவுக்கு சென்றிருக்காங்க. சீனாவின் தியான்ஜின் நகரில் இன்றைக்கும் நாளைக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற உள்ள நிலையில பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்றிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளை வரை பிரதமர் மோடி அவர்கள் அங்கு இருப்பாருங்க. இந்த நிலையில்தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதல் நிகழ்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இரு நாடுகள் இடையிலான உறவை மேம்படுத்துவது தொடர்பாக அவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். குறிப்பா எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பற்றி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் பேசியிருக்காங்க. இந்த மீட்டிங்கின் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியாவும் சீனாவும் சண்டையின்றி சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. இது தொடர்பாக ஷி ஜின்பிங் அவர்கள் பேசுகையில் கிழக்கு பகுதியில் பண்டைய நாகரிகங்களை கொண்ட நாடாக சீனாவும் இந்தியாவும் உள்ளது. இரு நாடுகளும் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இரு நாடுகளின் நல்வாழ்வை மேம்படுத்துவது, வளரும் நாடுகளை ஊக்குவித்து ஒற்றுமையை ஏற்படுத்துவது, மனித சமூகத்தின் முன்னேற்றத்தை தொடர்ந்து மேம்படுத்துதல் உள்ளிட்ட பொறுப்புகள் நாம் இருவருக்கும் உள்ளது. நல்ல நட்பு நாடாகவும் நல்ல நண்பனாகவும் ஒருவருக்கொருவர் வெற்றியை அனுமதிக்கும் நாடாகவும் டிராகனும் யானையும் ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன் மூலம் இரு நாடுகளும் சேர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்க வேண்டும். இரு நாடுகளும் பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதையும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வெளிப்படுத்தியிருக்காருங்க. இது இந்தியா சீனா உறவின் புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. மொத்தத்தில் எது எப்படியோ இவற்றின் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னா, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பண்டா அப்படின்ற கதையில தான் கள நிலவரம் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு புறம் இங்கிட்டு எல்லை பகுதியில் ஒரு பிரச்சனையான சூழல் போயிட்டு இருந்தாலும், குறிப்பாக இப்போ ஒரு பக்கம் சுமூகமான சூழல் நோக்கி நகர்ந்தாலும், இதற்கு மத்தியில் வெளியிலிருந்து புதுசாக அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு இரு நாடுகளுக்கும் குடைச்சல் கொடுக்கறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருச்சு இந்த வரின்ற ஒன்றை வைத்து. ஸோ அப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகளை ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த பிரச்சனையை நம்ம கையாளுவது முக்கியம் என்பதை நோக்கி இந்தியாவும் சீனாவும் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினாக இந்த பிரச்சனையில் பெரிய அளவிற்கு நம்ம வெற்றி காணும் போது பெரிய அளவிற்கு நம்ம இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை சுமூகமாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக நமக்கான பிரச்சனை என்பது பெருசாக கிடையாது. நம்ம உறவை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும். முன்பு இருந்ததெல்லாம் நம்ம மறந்துட்டு பிரச்சனையே இல்லாமல் நம்ம எப்படி இருந்தோமோ அதே போன்று நம்ம நண்பனாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்வம் காட்டுவதை தாண்டிலும் பெரிய அளவிற்கு இப்போ சீனாவும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தொடர்ச்சியாக இதைத்தான் சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதை சீனா பெருசாக கண்டுக்கல. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் சீனாவுக்கும் ஒரு ஆர்வம் வந்துவிட்டது. இதற்கு மேலே நம்ம இந்தியாவை நட்பு நாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு சிறந்தது அப்படின்றது சீனாவுக்கு உணர ஆரம்பிச்சிருச்சு, புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய வெளிப்பாடுகளாக தான் இந்த ஒரு செய்திகள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நண்பர்களே.
அடுத்த செய்தியாக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அப்டேட் தான். அதாவது இந்திய விமானப்படை தொடர்பான ஒரு பெரிய முன்னேற்றம் நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோங்க. அதாவது இந்தியா பிரான்சுடன் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் முறையில் ஒரு புதிய போர் விமான ஒப்பந்தத்தை பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கிறதுங்க. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா 90 ரஃபேல் F4 வகை போர் விமானங்களை வாங்கும் திட்டத்தில் இருக்கிறதுங்க. இது சாதாரண ஒப்பந்தம் இல்லை. ஏற்கனவே இந்தியா ரஃபேல் F3R வகை வாங்கி பயன்படுத்தி வருகிறதுங்க. ஆனால் இப்போது பரிசீலிக்கப்படும் F4 வகை என்பது அதைவிட மேம்படுத்தப்பட்டதுங்க. இதில் புதிய ரேடார், மேம்பட்ட வானில் தாக்கும் திறன் மற்றும் நெட்வொர்க்டு வார்ஃபேருக்கு ஏற்ற கம்யூனிகேஷன் சிஸ்டம் உள்ளன. இந்த ஒப்பந்தம் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று பார்த்தோம்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை பயன்படுத்திய ஸ்குவாட்ரான்களில் குறைபாடு இருந்தது. அதாவது போர் விமானங்களின் எண்ணிக்கை போதுமான அளவில் இல்லை. இதை சரி செய்யத்தான் இந்த 90 ரஃபேல் F4 விமானங்கள் வாங்கும் திட்டம் வந்திருக்கிறது நண்பர்களே. இந்த ஒப்பந்தம் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்ற முறையில் நடைபெற போகிறது நண்பர்களே. அதாவது நேரடியாக இந்திய அரசு மற்றும் பிரான்ஸ் அரசு இடையே இதனால் நேரடி பேச்சுவார்த்தை, டிரான்ஸ்பரன்சி மற்றும் விரைவான செயல்பாடு கிடைக்கும் நண்பர்களே. இந்த ரஃபேல் F4 ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்கும் திட்டம் இந்திய விமானப்படையின் திறனை பல மடங்கு உயர்த்தும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. குறிப்பாக சொல்லணும்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பெரிய அளவிலான வானில் தாக்குதலுக்கு இது ஒரு முக்கிய ஆயுதமாக இருக்கும் நண்பர்களே. இந்த அப்டேட் இந்திய பாதுகாப்பு துறையின் வளர்ச்சியை காட்டும் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறது. ரஃபேல் F4 ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்கும் திட்டம் இந்தியா தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் ஒரு பெரிய படியாக பார்க்கப்படுகிறதுங்க. ஆக மொத்தத்தில் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நன்கு தெளிவாக தெரிய வருகிறது, நம்முடைய பாதுகாப்பு என்பது மேலும் மேலும் வலிமை அடைந்து வருகிறது. குறிப்பாக நம்மளோட பாதுகாப்பை வலிமைப்படுத்துவதில் நம்முடைய மத்திய அரசு கண்ணும் கருத்துமாக தினம் தினம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவற்றிற்கான வெளிப்பாடுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். மெயினாக இதன் மூலமாக தெரிய வருதுன்னா, ஏற்கனவே எதிரிகள் நம்மக்கிட்ட மோதலுக்கு யோசிக்கக்கூடிய சூழல்ல இனி வரக்கூடிய நாட்களில் மோதணுமா அப்படின்ற அளவுக்கே யோசிக்கக்கூடாது அப்படின்ற அளவில் தான் நம்மளுடைய பாதுகாப்பு என்பது பெரிய அளவிற்கு வலிமை பெற்று வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நிச்சயமாக இது போன்ற பல்வேறு செய்திகளை நான் தினமும் உங்ககிட்ட வீடியோவின் மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.